இந்த அரபு நாட்டில் அப்பொழுது இருந்த இந்த அரபிகள், குறைஷிகள், நீங்க இதுக்கு எதிராக ஒன்றை கொண்டு வர முடியவில்லை என்றால் இதற்கு பின்னால் யாரும் அதை கொண்டு வர முடியாது. குர்ஆன் விடுக்கிற சவால் யாருக்கு? அப்போது வாழ்ந்த அரபிகளுக்கு, பின்னால் வாழ்கின்றவர்களுக்கு அல்ல. பின்னால் வாழுகின்றவர்களுக்கு அந்த சவால் அல்ல, சவால் அப்போது வாழ்ந்த அரபிகளுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அரபு மொழியை தூய மொழியாக பேசியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு 21 தலைமுறை வரையிலேயும் அவர்களுக்கு விளக்கம் இருந்தது. அரபு மொழியில் அவர்களுக்கு இருந்த பாண்டித்தியை போன்ற ஒரு பாண்டித்தியம் பின்னால் யாருக்கும் வர போவதே கிடையாது. தமிழிலே இது இலக்கணத்துக்கு இதுதான் சரி என்பதை தீர்மானிப்பதற்கு எதை நாம் அளவுகோலாக கொள்கிறோம்? சங்ககால இலக்கியத்தை. சங்ககால இலக்கியத்தில் இது தமிழ் சொல்லா இருந்தால் அது தமிழ் சொல் தான். ஏன்? அவர்கள் தூய மொழி பேசியவர்கள், இலக்கண வலுவில்லாமல் பேசியவர்கள். அதனால் தமிழ் இலக்கணத்துக்கு, தமிழ் மொழி அகராதியை உருவாக்குவதற்கு சங்ககால இலக்கியத்தை தான் அடிப்படை ஆதாரமாக கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுபோல் அரபு மொழியை இது அரபு தான் என்பதற்கும், அரபு இலக்கணத்தை இது அரபு இலக்கணத்துக்கு உட்பட்டதுதான் என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அரபு இலக்கியத்தில் இது உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அக்காலத்து அரபிகளுடைய கவிதைகளை தெரிந்து குறிக்க வேண்டியது அவசியம். அவருடைய அபார ஆற்றல், அபார அறிவு அதற்கு பின்னால் எவருக்கும் இருக்க முடியாது, இருக்க இயலாது. அவர்கள் ஒரு 1000 கவிதையை, புது கவிதையை ஒருவர் படித்தால் அதே வினாடியில் கேட்ட போது அவர் அதை அப்படியே படிச்சு காட்டுவார். அப்படி திறமை அவரிடத்தில் இருந்தது. அப்படி ஒரு அபார ஞாபகாற்றல், எழுத்தறிவு இருக்கவில்லை, ஆனால் நினைவாற்றல் இருந்தது. எழுத்தறிவு ஒரு குறையாக அவர்களிடத்திலே காணப்பட்டது. நினைவாற்றலில் குறை உள்ளவன் தான் எழுதி பார்ப்பான், எழுதி பாதுகாப்பான் என்று அவரிடத்திலே ஒரு குறைபாடாக இருந்தது. குர்ஆன் இறங்க முன்னால் மக்கத்திலே 17 பேர் தான் எழுத்தறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். மதினத்திலே 16 பேர் இருந்தார்கள். ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எழுத்தறிவு அங்கே எழுத வேண்டும் என்பதற்காக ஊக்கப்படுத்தப்பட்டது. அதனால் எழுத்தறிவு வளர்க்கப்பட்டது. குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் தான் குர்ஆனுக்கு அல் கிதாப் என்று சொல்கிறோம். எழுத்தில் வந்ததனால், ஞாபகத்தில் அல்ல, எழுத்தில் பதியப்பட்டதனால் தான் அதற்கு கிதாப் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொன்னான், அல்லம பில் கலம், பேனையால், எழுத்தால் தான் அறிவை அல்லாஹ் கொடுக்கிறான். முந்திய சமுதாயத்தில் வாழ்ந்தவருடைய அறிவை, வரலாற்றை ஏட்டின் மூலமாகத்தான் நம்மளால் தெரிய முடியும். ஒரு பெரிய அறிஞர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் எழுதி வச்சதைத்தான் பின்னால் உள்ளவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சதாவதானி எவ்வளவோ பெரிய அறிஞராக இருந்தார், ஆனால் அவர் எதை எழுதி வைத்தாரோ அதைத்தான் இப்போ நம்மளால் காண முடியுமே தவிர அவருடைய அறிவை நாம் காண முடியாது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவு கடலாக இருந்தார்கள், எழுதி வைத்துத்தான் நாம் இப்பொழுது பெற முடியுமே தவிர அவருடைய அறிவை நாம் பெற முடியாது. ஆகவே எழுத்தறிவு அப்போது அவசியம் என்று கருதப்பட்டதனால் தான் எழுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான பெரிய ஒரு சாட்சியம் என்னவென்றால், அக்காலத்தில் உள்ள அரபிகள் அதற்கு எதிராக கொண்டு வர முடியாமல் போனதுதான். அவனுடைய ஒப்புதலும் அவருடைய இயலாமையும் தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான தெளிவான சான்று. ஒன்று. இரண்டாவது, இதில் மாற்றம் கூட முடியாது, அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்குரியது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். ஆகவே மழியாமல் இப்பொழுது வரையிலையும் அது பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது ஆதாரம், நம்முடைய மதுஹப் எல்லாம் ஹக்கான மதுஹப் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? 3 நூற்றாண்டுகள் நல்ல நூற்றாண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பிழையானது, ஒன்றுக்கு சோரம் போகாத சமுதாயம் உள்ள நூற்றாண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நல்ல நூற்றாண்டில் இருந்த மக்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக நமக்கு சாட்சியம் சொல்கிறார்கள், இது நல்ல மதுஹபு, இதில் இருப்பவன் தான் சொர்க்கவாதி, இதை விட்டு வெளியேறவன் நரகவாதி என்று சொல்லுகிறார்களே. அந்த காலத்தில் தோன்றிய வழிகாடுகள் எல்லாம், அந்த இயக்கம் எல்லாம் வழிகட்ட நரகத்தின் இயக்கம் என்று அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ
அந்த வாக்கு மூலம்தான், அவருடைய ஒப்புதல் தான் நமக்கு வழிகேடர்களாக வஹாபிகளை பார்ப்பதற்கும் பிரதானமான ஆதாரமாகும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் என்று சொல்கிறோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்தித் தோன்றுவார் என்று சொன்னார்களே, முதலாவது நூற்றாண்டில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா தோன்றினார்கள். இரண்டாவது நூற்றாண்டிலே ஷாஃபி ரஹிமஹுல்லா வந்தார்கள். மூன்றாவது நூற்றாண்டிலே அபுல் ஹசன் அஷரி ரஹிமஹுல்லா வந்தார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாம் முஜத்தித் என்று எல்லோரும் ஏற்றுச் சொன்னார்கள். அவர்கள் முஜத்தித் இல்லை என்றால், மதுஹபுகள் எல்லாம் வழிகேடு என்றால், அந்த நூற்றாண்டில் தோன்றிய அந்த முஜத்தித் செய்த பணி என்ன? இந்த மதுஹப் சஹாபாக்கள் இருந்து கடைசி காலம் வரையிலும் ஒரு குழு சத்தியத்துக்காக வெளிப்படையா இருந்து போராடி கொண்டே இருக்கும். லா யலுர்ருஹும் மன் ஹதலஹும் வ ஹாலபஹும் இலா யௌமில் கியாமா. கியாம நாள் வரையிலையும் அவர்களுக்கு எதிராக சதி செய்யவோ தீங்கு செய்யவோ எவராலும் முடியவே முடியாது. சதி செய்து அவர்களை மடக்கவோ அவர்களுக்கு துன்பம் கொடுத்து அவர்களை அடக்கவோ முடியாது. போராடி கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த மதுஹப் தோன்றிய போது பயப்படாமல் போராடி இது பிழை என்று சொன்ன அந்த குழு யார்? இதுவரையில் மதுஹபுகள் நிலைத்து வாழுகின்றன, அது பிழை என்று சொன்ன அந்த குழு எங்கே? எல்லா குழுவும் மதுஹபுக்குள் தான் இருக்கின்றன. வழிகாடுகளை எதிர்த்த ஒவ்வொரு குழுவும் எதிர்த்துக் கொண்டே வருகின்றன. எப்பொழுது வழிகாடுகள் வந்தனவோ அப்பொழுதெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். முத்தசிலாக்கள் வந்தபோது அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா எதிர்த்தார்கள், அடி வாங்கினார்கள், சிறை சென்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா முத்தசிலாக்களுக்கு ஹவாரிஜிகளுக்கு எதிராக போராடினார்கள், அடி வாங்கினார்கள். பின்னால் வந்த பலரும் அடி வாங்கினார்கள், துன்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் மதுஹபுக்குள் தான் இருக்கிறார்கள். பின்னால் கிரேக்க தத்துவம் இஸ்லாத்திற்குள்ளே உள்வாங்கப்பட்டு கிரேக்க தத்துவம் தான் பெரிய தத்துவம் என்றும், குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாம் தத்துவம் இல்லாத பகுதி என்றும் அபு அலி சீனா, பாராபி, கிந்தி, ராசி போன்றவர்கள் எல்லாம் சொன்ன பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா கிரேக்க தத்துவத்தை படித்து அதில் உள்ள குறைகளை சொல்லி காட்டி இவர்களை எல்லாம் சமூகத்திலிருந்து ஒதுக்கி தத்துவத்தையே பையாக்கிய பணியை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா செய்தார்கள். அந்த பணியை அவர்கள் செய்த காரணத்தினால்தான் 5ஆம் நூற்றாண்டின் முஜத்திதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா மதிக்கப்படுகிறார்கள். அன்று கஸ்ஸாலி இமாம் அந்த பணியை செய்திருக்காவிட்டால் மார்க்கம் பகுத்தறிவோடும் கிரேக்க அந்நிய தத்துவத்துக்குள்ளையும் சிதைந்து மார்க்கமே சுக்குநூறாகி போயிருக்கும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அதை போராடினார்கள். அவர்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றியவர்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா ஹதீதுகளிலே மற்றும் துறைகளிலே மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் வந்தபோது அவர்கள் போராடி அதை எதிர்த்து நிறைய நூல்கள் எழுதி கோட்பாட்டை உறுதிப்படுத்தினார்கள். அதனால் 9வது நூற்றாண்டின் அல்ல 8வது நூற்றாண்டினுடைய 9ஆம் நூற்றாண்டுடைய முஜத்திதாக அவர்கள் நோக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலே முகலாய ஆட்சியில் அக்பர் சக்கரவர்த்தி தீனே இலாஹி என்ற ஒரு மார்க்கத்தை உருவாக்கி எல்லா மார்க்கத்தையும் ஒரு மார்க்கமாக்கி இஸ்லாத்தை அழித்த போது இமாம் ஷேக் அஹமது செஹ்ரந்தியில் ஃபாரூக்கி முஜத்தித் அல்-ஃபதானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆட்சிக்கு எதிராக போராடி அந்த தீனை இலாஹியை அழித்து இஸ்லாத்தை பாதுகாத்ததனால் 12வது நூற்றாண்டின் முஜத்திதாக அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் முஜத்தித் அல்-ஃபதானி என்று சொல்கிறோம், 12வது நூற்றாண்டின் முஜத்தித் என்று. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிய முஜத்தித்களுடைய பட்டியல் அறிஞர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவர்களெல்லாம் மதுஹபுகளை பின்பற்றியவர்கள் தான், சத்தியத்துக்கு எதிராக போராடியவர்கள்.
சத்தியத்தை நிலைநாட்டியவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னவர்கள் எல்லாம் மதுஹபுக்குள் இருந்த காரணத்தினால் இந்த மதுஹபு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதுஹபு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு சடைவா இருக்குதா? சொல்றது பிரச்சனையா? முடிக்கவா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று தெரியலன்னு சொன்னா இவங்க சொல்றது யார் பிரச்சியோ பிழையோ உண்டு என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும். இவங்க ஆரண்டு இனம் காண வேணும் என்பதற்காகத்தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வார். இந்த வழிகேடர்கள் என்ன யார் என்று நீங்கள் இனம் காணணும். நாம் பின்பற்றுகின்ற இந்த மதுஹப் எவ்வளவு உண்மையான சத்தியமான மதுஹப் என்பதனை நீங்கள் வரலாற்று ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குழுவாக இருப்பது நமக்கெல்லாம் தெரிந்த விடயம்தான். இவர்கள் யார்? இவர்கள் முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தி என்ற ஒருவரை பின்பற்றுகின்றவர்கள். அதனால் இவர்களை வஹாபிகள் என்று சொல்லுகிறோம். அந்த வஹாபி என்பவர் 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்த இப்னு தைமியா என்பவரை பின்பற்றியவர். அவருடைய கோட்பாட்டை மீள கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்தவர். இப்னு தைமியாவுடைய காலம் ஹிஜ்ரி 600 வரையில். ஹிஜ்ரி சஹாபாக்குடைய காலத்திலிருந்து இப்னு தைமியாவுடைய காலம் வரையில் முஸ்லிம் சமுதாயத்துக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. மௌலித் ஓதுறது ஷிர்க் என்றோ, வசீலா தேடுவது ஷிர்க் என்றோ, மௌத்தானவர்களுக்காக வேண்டி நன்மைகளை சேர்த்து வைப்பது, குர்ஆன் ஓதுவது, ஹத்தம் வாத்தி ஓதுவது ஹராம் வழிகேடு ஷிர்க் என்றோ, நேர்ச்சை வழிமார்களுக்கு நேர்ச்சை செய்வது ஷிர்க் என்றோ, தாயத்து கட்டுவது ஷிர்க் என்றோ ஒரு வார்த்தை யாரும் சொன்னதில்லை. என்னுடைய பேச்சை இப்பொழுது வெளியிலே தௌஹீத் ஜமாத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நாம் இதை ஒரு சவாலாக அவர்களிடத்திலே விடுக்கிறோம். இப்னு தைமியாவுக்கு முன்னால் மதுஹபுகள் வழிகேடு என்று கூறிய அந்த வரலாற்றை நீங்கள் கொண்டு வாருங்கள். வசீலா தேடுவது ஷிர்க் என்று தீர்ப்பு சொன்ன அறிஞர்கள் பட்டியலை முன்வையுங்கள். மௌத்தானவர்களுக்காக கத்தம் பாத்தியம் ஓதுவது, தல்கீன் ஓதுவது கூடாது வழிகேடு என்று சொன்ன விளக்கத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் இன்று எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அவையெல்லாம் இப்னு தைமியாவுக்கு பின்னால் இறக்குமதியாக்கப்பட்டவைகள். தராவீஹ் 8 என்பது இப்னு தைமியாவுக்கு முன்னால் நடைமுறையில் இருந்ததாக ஒரு சின்ன குறிப்பாவது உங்களால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது. ஒரு காலம் முடியாது. நீங்கள் மௌத்தானவர்களை எல்லாம் எழுப்பி எழுப்பி கேட்டாலும் விடை கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய இப்னு தைமியாவை தான் நீங்கள் ஏதோ ஒரு ஆற்றலினால் கிளப்பி சொல்றா எங்களை எல்லாம் இப்படி பிரச்சனைக்குள் ஆக்கிவிட்டு போயிட்டே என்று கேட்டாலும், அடே மடையா, நாம் படுற வேதனை உனக்கு தெரியுதாடா? என்ன இதுக்கு தெரிஞ்சா நீ வந்துட்டு இதுல சிரிப்பையாடா? என்ன நீ செய்யற வேலையால இன்னமும் வேதனை கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதா என்றுதான் சொல்லுவாரே தவிர விளக்கம் சொல்ல மாட்டார். ஹிஜ்ரி 600க்கு முன்னால் இந்த குழப்பங்கள் எதுவுமே இருந்ததில்லை. இப்னு தைமியா 40 வயசு வரையிலையும் நல்லா இருந்தார். 40 வயசுக்கு பிறகுதான் அவருக்கு புத்தி கெட்டு போனது. பொதுவாக சொல்லுவார்கள் புத்தி வர்றதே 40 வயசில், ஆனால் புத்தி கெட்டு போனது இப்னு தைமியாவுக்கு 40 வயசுக்கு பிறகுதான். அதுக்கு முதல் எதையெல்லாம் அவர் சொல்லி இருந்தாரோ, நல்லதென்று சொன்னாரோ, அனைத்தையும் 40 வயசுக்கு பிறகு அவர் மறுக்க ஆரம்பித்தார். இப்ப வசீலா தேடுவது ஷிர்க் என்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டை கொண்டு வசீலா தேடினார்கள். அந்த வசீலாவின் காரணமாகத்தான் அவருடைய தௌபா கபூலாகப்பட்டது என்று நாம் ஒரு ஹதீஸை காட்டினார்.